பேசுங்கிறது இல்லை, சில தகவலுக்காக. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு அந்த ஒரு வார காலங்கள் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நாம் பட்டியலிட வேண்டிய தேவையில்லை, உலகம் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் இந்த ஆட்சிக்கு நாம் ஆதரவளித்த போது நாட்கள் தாமதிக்கக்கூடிய நேரத்திலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசின் காரணமாக ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தை கொண்டு இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவளிப்பது என்ற முடிவு எடுத்த பிறகு மே 10ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மே 11ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவர் வருகின்றார்கள். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கேயுமே மைக்கு பிடிச்சி பேசல. முதன்முறையா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்த ஆபீஸ்க்கு வரும்போது அவங்க பேசுறாங்க. இதில் இன்னொரு செய்தியை சொல்லணும். 80 வருட காலம் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் லீக் அரசியல் பண்ணியிருக்குது. எத்தனையோ முதலமைச்சர்கள் உருவாக காரணமாக இருந்தக்கூடிய இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்